இந்த கட்டுநரையுடைய தத்துவம், இருமுடியோட தத்துவம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீவாத்மாவை பகவான் இடத்துல கொண்டு போய் ஐக்கியப்படுத்துவது. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், இந்த ஒரு மண்டல விரதம் அப்படிங்கிறது சாமி தரிசனம் பண்ணக்கூடிய நாளையும் சேர்த்தியா, இல்லை நெய்யபிஷேகம் பண்ணுற நாளையும் சேர்த்தியா? தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு மண்டலம் அப்படிங்கிறது இருமுடிக்கு முன்னாடி, கெட்டு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மண்டல விரதம் பூர்த்தி ஆயிருக்கணுங்கிறது தான் கணக்கு. ஏன்னா விரதமே எதுக்கு? கெட்டுக்கு தான். கெட்டு கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் 18ஆம் படி ஏறலாம், சாமி தரிசனம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே அடிப்படை கெட்டு தாங்கும் போது விரதமே இருமுடி கட்டுறதுக்கு தான். பகவான் அதை காட்டுக்கு போகும்போது அவர் சுமந்துட்டு போகிறார். தன்னுடைய வழி பிரயாணத்துக்காக பகவான் அரிசியும் தேங்காயும் நெய்யும் கொண்டு போனார். அதே அரிசியும் தேங்காயும் நெய்யும் நம்மளும் எடுத்துகிட்டு போகிறோம், கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அழியும் இந்த உடலுக்குள் அழியாத உயிர் இருப்பது போல கெட்டுப்போகக்கூடிய தேங்காய்க்குள் கெட்டுப்போகாத நெய் இருக்குது. அதுதான் ஆத்ம சமர்ப்பணம். நம்முடைய ஆன்மாவே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி சடங்கு கிடையாது. எந்த கோயிலுக்காக இருமுடி எடுத்துகிட்டு போய் பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலையாவது படிக்கு பூஜை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலையாவது வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரையும் பகவானாக பார்த்துருக்கீங்களா? கிடையாது. சபரிமலையில் மட்டும்தான் இது உண்டு.